Hey beauties, let's welcome to kanmanivlogs. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு DIML வீடியோ தாங்க. ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இட்ஸ் Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கறி வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குற மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேன் வந்து ஹீட் ஆகிடணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அதை அடை மாதிரி வந்து தட்டிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதமான சூட்லேயே இதை வந்து சுட்டு எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு எண்ணெயில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு கோகோனட் ஆயில், அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து எடுத்துக்கோங்க. அதை மிதமான சூட்டில் வந்துட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கறியடை வந்து இங்கே சுட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருந்த கறியடையும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதையும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் திருப்பி போட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்து அந்த கோகோனட் ஆயிலும் அதுக்கப்புறம் அந்த கீயும் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு லைட்டாக வந்து ஊற்றி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கறியடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 hour later. அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மீன் குழம்போட ரெசிபி நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஸ்டைல்லையும் நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இதோட தாளிப்பு மட்டும் தான் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அண்ட் தாளிப்பு ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மீன் குழம்பு எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்பினேஷன் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா தனியாக 3 துண்டு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் வந்து பொரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாத்தூள், உப்பு, அதுக்கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு எண்ணெய் விட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக எங்கள் அம்மா வந்து வைக்கிற மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இன்ஷால்லா அப்கமிங் வ்ளாக்ஸில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானால் கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வாப்பாக்கு வந்து பண்ணுறாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா 3 துண்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வாப்பா வந்துட்டு மீன் குழம்பு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து மீன் பொரிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து மீன் வந்து பொரிச்சிட்ருக்காங்க. அண்ட் இதே நம்ம கேட்டால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம கேட்ட உடனே இன்ஸ்டண்ட்டாலாம் எதுவும் நடந்துராது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த ஃப்ரூட் சாலட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலன்னா லிங்க் வந்து ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அடம் பிடிச்சி கேட்டோம் அப்படின்னா தான் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு மீன் பொரிக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு திரும்ப மீன் பொரிக்கும் போதும் எண்ணெய் வந்து தெரிக்கும். ஸோ அப்படிங்கும்போது 2 வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீன் பொரிச்சிட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சைடில் வந்து வெசல்ஸும் இருந்துச்சு, அதையும் நான் வந்துட்டு அப்படியே வாஷ் பண்ணிடுறேன் குயிக்காக. அண்ட் வெசல் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா கவுண்டர் டாப், ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட வந்துட்டேன். அண்ட் என்னோடய லஞ்ச் பிளேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒயிட் ரைஸ், அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெண்டைக்காய், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால வெண்டைக்காய் வந்து ஆக்கியிருந்தாங்கன்னு. ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்கமிங் வ்ளாக்ஸ்லையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரோட் சைட் காளான் வந்து பண்ணுறேன். ஸோ ரோட் சைட் காளாங்கும் போது பார்த்திங்கன்னா காளான் அப்படிங்கும் போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் நம்ம நினைப்போம் காளானை வச்சு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது கிடையாது, முட்டைக்கோஸை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே முட்டைக்கோஸ் வச்சு தான் பண்ணுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா காளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50-50 எடுத்துப்பாங்க. பாதி முட்டைக்கோஸ், பாதி வந்து காளான் வந்து எடுத்துப்பாங்க. பட் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து முட்டைக்கோஸ் வச்சு தான் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா காளான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டெம்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸில் தான் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து காளான் வந்து சாப்பிட்ருந்தேன். கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆயிடுச்சு. நான் 10th படிக்கும்போது நான் வந்து சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறமா நான் இடையில வந்துட்டு எனக்கு சாப்பிட்ட மாதிரி எனக்கு எந்த ஒரு ஞாபகம் இல்லை. 10th தான் லாஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. ஸோ
ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸை வந்து ரொம்பவே பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட பெரிய துண்டு இல்லாமல் ரொம்பவே பொடிசாக வந்து நறுக்கி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துக்கிறேன். அதையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டியாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எப்போ லாஸ்ட்டாக வந்து காளான் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் யாருக்கெல்லாம் வந்து காளான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் நான் வந்து பொடிசாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ அண்ட் முட்டைக்கோஸ் நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கரெக்டான வெயிட்டும் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் முட்டைக்கோஸ் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பொடிசாக கட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வேலை. அண்ட் மிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து முடிஞ்சிடும். அண்ட் ஃபஸ்ட்டு போட்டோடனே பார்த்திங்கன்னா 200 கிராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பவுலில் இருக்க கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருந்தது எல்லாமே எடுத்து போடவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 202 203 அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஒரு பல்லாரி வெங்காயம், அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் கோஸை வந்து கழுவியே எடுத்துக்கிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைக்கிற நார்மல் மசாலா தூள் தாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் நான் வந்து தனி மசாலா தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய பவுல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பவுல் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அதில் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாகவே நம்ம வந்து கோஸ் வந்து எடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா வந்து எடுத்துக்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் மைதா வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் முட்டைக்கோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டோம். 1/4 கப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ அதையும் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். 2 சிட்டிகை அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், வெங்காயம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போட்ட இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கோட் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவு சேர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஒரு தண்ணியுமே எனக்கு தேவைப்படல. அண்ட் முட்டைக்கோஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தண்ணி அந்த ஈரப்பாசம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அதை வச்சே நான் வந்துட்டு மாவு வந்து நல்லாவே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் நார்மலாக மிக்ஸ் பண்ணி எடுக்கவே மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தண்ணி வந்துட்டு இதில் வந்து தேவைப்படலை. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தெளித்து விட்டு வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கோங்க. ஓவராக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த முட்டைக்கோஸில் இருந்த ஈரப்பதமே வந்துட்டு நல்ல ஒரு மாவு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா காளானும் ரெடி ஆகிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பால் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து நான் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வந்து போட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒன்றா வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பொரிக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் கிரேவியில் ஆட் பண்ணும்போதும் சரி, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிதமான சூட்டில் வச்சு பொரித்து வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக சாப்பிடும் போதே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தனியாகவும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லாவே நான் வந்து பொரிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா அப்படியே நான் வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து கீழே வந்து பவுலில் வந்து விரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் பேட்சே நான் வந்து அப்படியே பொரிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்களுக்கு அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஸ்லோ மோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ யாருக்கெல்லாம் டெம்ப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா காளானும் ரெடி ஆயிடுச்சு. காளானோட கிரேவி இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு குக்கிங் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாம் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வெங்காயம் லைட்டாக வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
அண்ட் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 டீஸ்பூன் தனி மசாலா தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு ஆட் பண்ணேன். பட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக நான் வந்து ஊற்றிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 to 4 டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதான் கரெக்டான மெஷர்மெண்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயா சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆட் ஆனதுனால கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் வந்துட்டு அதே பவுலில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டீஸ்பூன் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவே போதும். பட் ஆனால் நான் சோயா சாஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணதுனால நான் 3 to 4 டீஸ்பூன் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கிரேவியை வந்து பார்த்திங்கன்னா திக் பண்ணுறது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான். ஸோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சைடில் பார்த்திங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளெக்ஸும் ரெடியாக நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோயா சாஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து சிம்மில் தான் நான் வந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது திக்காகும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே திக்காகிடுச்சு. ஸ்டவ் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். அண்ட் ரோட்டு கடையில் நம்மளுக்கு எப்படி போட்டு தருவாங்களோ அதே மாதிரியே நான் வந்து பண்ணுறேன். ஸோ தேவையான அளவுக்கு அந்த கிரேவியை மட்டும் தனியாக வந்து எடுத்துகிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வந்து பண்ணி வச்சுருந்த அந்த பக்கோடா பார்த்திங்கன்னா நான் வந்து பிச்சு வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம். பிச்சு போடுறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு அந்த பக்கோடா வந்து சாஃப்டாகிடும் அந்த கிரேவியோட ஊறும்போது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேவியோடவே நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிரேவி நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ரோட் கடையில் நம்ம காளான் கேட்ட உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக கிரேவியும் அது கூட வந்து தனியாக பார்த்திங்கன்னா பக்கோடாவும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கேட்டோடனே நம்மளுக்கு சுட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாருமே ஒன்றா சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வந்து நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த காளானும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரோட்டு கடையில் நம்மளுக்கு எப்படி தருவாங்களோ அதே மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் பிளேட் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பிளேட்டில் நம்ம வந்துட்டு ஹீட்டாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் பிளேட் அதுக்கு மேலே நான் வந்து வச்சு அதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த காளானை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் சைடில் நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தால அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து காற்று வந்து வீசிட்டு இருந்துச்சு. மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு இன்னும் பெய்யலை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு நான் இதையும் அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். பார்க்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைட்டாக பார்த்திங்கன்னா மழை வந்து தூரல் தான் போட்டுட்ருக்கு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு வாய் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். லிட்ரலி எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது சீரியஸ்லி எனக்கு அந்த ரோட் சைடில் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப சுட இருந்துச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் எல்லாமே அப்படியே உடச்சி போட்டு அதை நல்லா வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன். அந்த காளானோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 2வது பைட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக தான் அந்த சோயா சாஸோட கசப்பு வந்து தெரிஞ்சிச்சு. சோயா சாஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு டென்ஷன் அண்ட் பேனிக் ஆகாமல் நான் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு அதை வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதை நான் கவனிக்கலை. லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
காளான் ஃப்ளேக்ஸு அதெல்லாம் போட்டுருந்தேன். வெங்காயம் கூட நான் போடல. அது வரத்துக்காடி பார்த்தீங்கன்னா மழையும் நின்றுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் உங்ககிட்ட அப்படியே காமிச்சு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. பாய்.